எண்ணெய் ஊத்துனோனே க்ளீன் பண்ணியிருந்தேனாக்கா, ஒரு 10 நிமிஷத்துல க்ளீன் பண்ணி முடிச்சிருப்பேன். சரி நான் தான் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஈவினிங் வந்து பார்த்தாக்கா, என் கவுண்டர் ஃபுல்லாவே எண்ணெயா இருக்கு. சரி என்ன பண்ணுறது, நம்ம தானே க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் டப்பால எடுத்து கழுவத்துக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஊத்துனேன்னா கையிலே வலிச்சு ஒரு பாக்ஸில் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் கேஸ் ஸ்டவ்வெல்லாம் துடைக்காம இருந்துச்சு. ஸ்டாண்டெல்லாம் எடுத்து கழுவத்துக்கு போட்டுட்டு, சோப்பு அப்புறமா அந்த பச்சை கலர் நார் வச்சு தான் பாத்திரம் வளர்க்குற பச்சை கலர் நார் வச்சு தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா சோப் போட்டு நல்லா க்ளீனாக தேய்ச்சிட்டு, ஒரு துணியை எடுத்து பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு ஒரு 2, 3 தண்ணியில் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாகவே ஒரு பக்கத்துலேருந்து தொடச்சி விட்டுட்டேன். அப்புறம் எண்ணெய் டப்பா கழுவி நல்லா ஒரு துணியில் க்ளீனாக தொடச்சிட்டு நியூஸ் பேப்பர் போட்டு எண்ணெய் டப்பாலாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பூனு கரண்டி எல்லாம் நிறையவே இருந்துச்சு கழுவுறதுக்கு. அதுவுமே கழுவிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுட்டேன். ஆக மொத்தம் க்ளீன் பண்ணி முடியறதுக்கு 11 மணி ஆச்சு நைட்டு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுறதில்லனாக்கா, இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கண்ணாடி பாட்டில் நம்ம யூஸ் பண்ணாங்கனாக்கா பார்த்து யூஸ் பண்ணோம். அதுதான் ஒரு பயம். எனக்குமே கண்ணாடி பாட்டில் வச்சு யூஸ் பண்ணணுன்ட்டு ஆசை. பட் இருந்தாலும் என்னால் மேனேஜ் பண்ண முடியறதில்ல. அதனால எனக்கு கண்ணாடி பாட்டில் நான் வாங்க மாட்டேன் இப்போதைக்கு.